ஆ அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடி வாங்க, சந்தோஷம் தேடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நண்டு சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடி வாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடி வாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடி வாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடி வாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் வந்துலாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். நிறைய பேர் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்கல்ல. ஏன், நான் எப்பயுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். சரி, நான் இன்னைக்கும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? இருங்க 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 ஒரு நிமிஷம். அது ரவுண்டாக இருக்கும், சுத்தம். ஒருவேளை இதாக இருக்குமோ? அதுவும் இல்லை, ரொம்ப ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக சுத்தம். அதுவும் இல்லை, அது என்ன ரவுண்டாக இருக்குமே. ஞாபகம் வந்துச்சு, இது தானே. அதுவும் இல்லை, சுத்தம் 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 ஏதோ எங்கேயோ போயிட்டேன். அதுவும் இல்லை, இருங்க இருங்க, அது பேர் கூட என்கிட்ட ஏதோ சொன்னாங்களே. ஞாபகம் வந்துருச்சு, சொல்றேன் பாருங்க. அது பேர் என்ன தெரியுமா? ஸ்பின் வீல். பார்த்துருக்கீங்களா? சரி இருங்க, இங்க தானே பக்கத்துல எங்கேயோ வச்சேன். ஞாபகம் வந்துருச்சு. இருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி அதை வர வைக்கிறேன். நீங்க எல்லாம் இப்போ என்ன சொல்லணும்னா 1 2 3 மட்டும் சொல்லுங்க, ஓகேவா? ரெடி? 1 2 3. இதோ உங்களுக்காக. வாவ், உங்களுக்காக ஸ்பின் வீல். ஸ்பின் வீலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இதுதான் நம்மளோட இன்னைக்கு ஒரு டாபிக்கை சொல்ல போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஸ்பின் வீலை சுத்தி விட போறேன். இது எதுல வந்து நிக்குதோ அதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக், ஓகேவா? ரெடி? சுத்த போறேன். 1 2 3. வாவ், இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்க டாபிக் என்ன தெரியுமா? ஹோலினஸ். ஹோலினஸ்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கலர் பூசுற ஹோலி கிடையாது. இது இந்த ஹோலி ஃபுல்லா ஒயிட். நம்ம போலாம், ரைட்டு? வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. எவ்வளவு அற்புதமா வல்லமையான மியூசிக். நாமளும் அந்த மியூசிக் போல அபிஷேகத்துல நிறைஞ்சவனா வரப்போல. இன்னும் முத்து எப்படி இருக்க? என்னடா, நீ எப்பவுமே சண்டே வெளியே கூப்பிட்டா கூட வர மாட்டேன். ஏதாவது ஃப்ரீயா இருக்க போல. சரிவா, இன்னைக்காவது நம்ம படத்துக்கு போலாம். கட்சி தியேட்டர்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதா? நீ ரொம்ப பரிசுத்தமானவனா? யாராவது கேட்டு அது வேற பெரிய பிரச்சனை. வரதுக்குலாம் வரலப்பா. என்னடா வரலன்னு சொல்லிட்டு? டேய் வாடா, டேய் டிக்கெட்லாம் போட்டுக்கலாம்டா, நானே கூட போட்டு தரேன். அதுக்கெல்லாம் என்னடா பாக்குற? இல்லப்பா, தியேட்டருக்குலாம் போய் படம்லாம் பார்த்தா ஆனா நீங்க வேணா போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போய் நெட்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறேன். இது நெட்ல டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இப்பதான் என்னமோ அப்படியே தட்டு வாசல்ல இருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னடா நெட்ல போய் பாத்துக்கிட்டு அது என் கூட தியேட்டருக்கு வரலாம். தியேட்டருக்குலாம் போனாதான் பிரச்சனையா விடுறேன். அதனால வீட்டுலன்னா யாருக்கும் தெரியாதுல்ல. நான் பார்த்தா நெட்ல டவுன்லோட் பண்ணமா படத்தை பார்க்கணும். சரி, நான் போயிட்டு வரேன்ப்பா. Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. அப்பா, சர்ச்சுக்கு இன்னும் வந்தோம். சண்டே அதுவும் ரொம்ப போர் அடிக்குது. சரி, ஒரு கேம் ஊத்த போடுவோம்.
என்ன ஞானம் வந்த உடனே போனா? ஆன்லைன் கிளாஸ்மா, மிஸ் வர பாத்துட்டு இருக்கேன்மா, விதியா இருக்குமா? என்னது ஆன்லைன் கிளாஸா? சண்டே போய் ஆன்லைன் கிளாஸ்? ஒரு நிமிஷம் அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா ஸ்பெஷல் கிளாஸ்மா, இது புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி சரி மிஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அம்மா போயிட்டு. அம்மா வேற பாரு படி படின்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவே கிடைக்குது. ஏன் மாட்டேன்னு பார்த்தா அது கூட மாட்டேன். இது வேற கால் பண்றாரு. 6 மணி ஆயிடுச்சா? கான்ஃபரன்ஸ் காலு. இது வேற ப்ரே பண்ணுவாரு. சரி அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ அண்ணா. பிரைஸ் கார்டு ஞானோ. நான் பிரைஸ்ல அண்ணா, உங்க கால்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியும். சரி நம்ம கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் டைம் ஆயிடுச்சு. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம்ண்ணா. சரி நம்ம சேர்ந்து முதல் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஓடு மியூட்டை பாரு எடுத்த உடனே ப்ரேயர் பண்றாங்க. சரி சண்டே ஒரு நாள் லீவு கிடைக்குது, அது கூட ஓட மாட்டாங்க ப்ரேயர்னு. சரி நம்ம வாட்ஸ்அப்பை பார்ப்போம். அபிஷேகம் பெற்றவர் சிம்சோன், அபிஷேகம் பெற்றவர் சிம்சோன், அபிஷேகம் பெற்றவர் சிம்சோன். விழுந்து போனானே எப்படி? Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. அழைக்கப்பட்டவர் யூதாஸ், அழைக்கப்பட்டவர் யூதாஸ், அழைக்கப்பட்டவர் யூதாஸ். விழுந்து போனானே எப்படி? Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. It's லைஃப் என்னும் ட்ராக்ல ஓடுகின்ற ரேஸ்ல சைக்கிள் கேப்ல பாவம் வந்தது ஹார்ட்ல. அப்போலே போன்னு சொல்லல, கத்தர் பயமும் தோணல. இப்ப நீ சிக்கிக்கிட்ட பாவத்தின் சேட்டுல. லைஃப்ல இருந்த பீஸ் போச்சு, ஃபேஸ்ல இருந்த கலர் போச்சு. இப்போ டோட்டலா உன் லைஃப் காஞ்சி போன கருவாடாச்சு. இப்பயும் உனக்கு சான்ஸ் இருக்கு, என் சிடி உன் கையில இருக்கு. பாட்டு கேட்டு மனம் திரும்ப நான் உன்னைய பார்த்து பாடுவேன். Something somewhere wrong. Something is somewhere wrong. Something is somewhere wrong. Something somewhere wrong. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்தில் ஒன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்துட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா கவனமாக இருக்கீங்க போல இருக்கு. வெரி குட். பரிசுத்தம் என்ற தலைப்பில் தானே இன்றைக்கி நாங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், லாஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்களே, அதில் அந்த அண்ணனோட ஸ்கிட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? கொஞ்சம் பேடாக இருந்துச்சுல? ஆமாம், பரிசுத்தம் சொல்லிவிட்டு அந்த அண்ணன் எப்படி இருந்தாங்க? செம்மையாக எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரை போல் ஒரு வர்ஷிப் லீடர் மாதிரி பயங்கரமாக கைகளெல்லாம் தூக்கி என்ன பண்ணார்? வர்ஷிப் பண்ணார். ஆனால் வீட்டுக்கு போய் அம்மாவையும் அதே மாதிரி தான் ஜொம்மனியா ஜோமண்ணேன் வேதத்தை வாசிச்சியா வாசித்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? ஈஸியாக போய் சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், இப்படி ஏமாத்துனா அது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை குட்டி. உலகத்தில் வேணால் நம்ம ஏமாற்றலாம், அப்பாவை ஏமாற்றலாம், அம்மாவை ஏமாற்றலாம், அதுக்கப்புறம் சர்ச்சில் எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனால் நமக்கு மேலே ஆண்டவராகிய இயேசு நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்காரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது? ஒருவரையும் நம்ம ஏமாற்றவே முடியாது. சரி குட்டீஸ், இப்போ கூட நம்ம பைபிளில் பரிசுத்தம் என்ற தலைப்பில் ஒரு வசனத்தை கற்றுக்கலாமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:15. இன்னொரு முறை சொல்லலாமா?
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. ஆமாம் குட்டீஸ், உங்களை அழைத்தவர்னு ஒரு வசனம் வருது இல்லையா? இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை வருது. அது யாரை பற்றி போட்டிருக்கு? வெரி குட், ஏசப்பா பற்றி தானே போட்டிருக்கு. அவர் எப்படி இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க? பரிசுத்தராக இருந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? நம்ம எல்லா நடக்கையிலையும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? எல்லா நடக்கையிலன்னா எப்படி? சர்ச்சில் ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு மாதிரி, ஸ்கூலில் ஒரு மாதிரி, அப்படியா? தப்பு குட்டீஸ், அப்படி கிடையாது. நம்ம எல்லா இடத்துலையுமே எப்படி இருக்கணுமா? ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கணுமா? ஏசப்பா எப்படி இருந்தாரு சொல்லியிருக்காங்க? பரிசுத்தராக இருக்காரு சொன்னாங்க இல்லையா? அதை போல தான் நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணுமா. பரிசுத்தமாக இருக்கிறது எப்படி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? பரிசுத்தமாக இருக்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? அதுவும் யாரை மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரி குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அது எப்படி மியூசிக்கில் இருக்கும், அப்புறம் சயின்டிஸ்ட் ஆகணும் கூட சிலர்லாம் நினைப்பீங்க, அப்படி தானே? அதில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் நமக்கு யாராச்சும் முன்மாதிரியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மியூசிக்லேயும் இவங்கள போல் பாடினா எப்படி இருக்கும் அப்படி யோசிப்பீங்க. அப்புறம் அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்டாக வந்துட்டா அதோட சூப்பரில் அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் உலக காரியத்துக்கு வேணால் நம்ம முன்மாதிரிகளாக எடுத்துக்கலாம். ஆனால் குட்டீஸ், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி தான், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரி குட்டீஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? நம்ம சொந்த முயற்சியில் வாழ முடியுமா? முடியவே முடியாது. பைபிள்லையே வசனம் இருக்கு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்மளோட சொந்த முயற்சியில் நம்ம எது செய்யணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி வரவே ஆக முடியாது. அப்புறம் கூட குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். சாது சுந்தர் சிங் ஐயா இருக்கார் இல்லையா? அவர் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்காக ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நீரோடை கிட்ட போகிறச்ச அவர் தன்னோட கைகளை என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணுன்ட்டு கைகளை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தாராம். அதை பார்த்த ஒரு ஆதிவாசி என்ன பண்ணாராம், அவரும் என்ன பண்ண தண்ணி எடுத்து தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருந்தாராம். மறுபடியும் கழுவினாராம். அதை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் தோணுச்சான், இவர் ஏன் இப்படி கழுவுறாருன்னு பார்த்தா, இவர் கை மட்டும் கழுவும்போது நல்லா விளவிலே இருந்துச்சு, ஆனால் என்னோட கை எப்படி இருக்கு, கருப்பாகவே இருக்கே அப்படின்னு நினச்சாராம். ஆமாம் குட்டீஸ், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அவங்கள போல பரிசுத்தமாக இருக்கலாமா, இவங்கள போல பரிசுத்தமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மளோட ஒரே குறிக்கோள் யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் தான் பழுதில்லாத தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார். சரி குட்டீஸ், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம யாரோட உதவி கேட்கணும்? அப்பா அம்மா உதவியா, இல்லை வேற யார் ஃப்ரெண்ட்ஸோட உதவியா? கிடையவே கிடையாது குட்டீஸ். நம்ம பரிசுத்தமாக வாழறதுக்கு நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? வெரி குட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். வெரி குட், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் மட்டும்தான் நமக்கு பரிசுத்தமாக வாழ கற்றுத்தர முடியும். அது எப்படி நம்ம கற்றுக்க முடியும்? பரிசுத்த ஆவியார் நம்மக்கிட்ட டைரெக்டாக எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம உதவி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறச்ச கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. சரி குட்டீஸ், நீங்கள் பாடத்தை நல்லா புரிஞ்சிருப்பீங்க. பரிசுத்தம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்தோம், அதை கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வாழ அனுதினமும் முயற்சி பண்ணணும். எப்படின்னா வேதத்தை வாசிக்கிறது முடியும், ஜெபம் பண்ணுறது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக வாழ கற்றுக்க முடியும். ஓகே குட்டீஸ், மீண்டும் இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ். என் உள்ளம்
வாங்க 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 வாரத்துல ஒன்சு வாங்க 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 வாரத்துல ஒன்சு பார்க்க.